गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நந்தன வருஷம் மாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 3:55 வரையிலே ரோகிணி, அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம்.
திதி வளர்பிறை நவமி திதி. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் நேரம் வரையிலே அமிர்த யோகம், மிருகசீரிஷம் வரும்பொழுது சித்த யோகம். நாள் முழுவதும் யோகம் நன்றாக இருக்கிறது. துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள், நாள் முழுவதும். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குருச்சந்திரன், துலாமில் சனி ராகு, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் செவ்வாய் புதன். மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இன்றைய தினம் உங்களது தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். உங்களது வளர்ச்சி வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் மனோரீதியாகவும் நீங்கள் மிகவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆர்வம் ஏற்படும். இந்த நாட்களிலே ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே வெற்றி கிடைக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியன் செவ்வாயோடு சேர்க்கை. உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயோடும் சூரியனோடும் சேர்ந்திருப்பதால் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கல்வி தொடர்பான பணியிலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. இதற்கு முன்பு நீங்கள் யாரிடமாவது ஏதாவது பணம் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதையெல்லாம் சரியாகிவிடும். அவர்களோடு மீண்டும் ஒரு நல்லுறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒரு சில நிறுவனங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருந்தால் கூட இப்பொழுது மீண்டும் அந்த உறவு மலரும். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் வலுவாக 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு நேரம். 12ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்றன. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் 12ஆம் இடத்திலே இணைப்பு பெற்றிருப்பதால் தன லாபமும் கிடைக்கும், செலவும் ஏற்படும். பணம் வரும், செலவாகும். அப்படி ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நிறைய வரும், நிறைய செலவாகும். மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். சந்தோஷமாக பணம் செலவு பண்ணுவீர்கள். இது ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கடகராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். அதிலும் கடகத்துக்கு அது மிகப்பெரிய யோகம். ஏனென்றால் கடகத்திற்கு குருவும் சந்திரனும் தான் மிக முக்கியமான கிரகங்கள். அவை இரண்டும் 11ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரியதொரு நன்மையை செய்யக்கூடிய கிரக சேர்க்கையாகும். இதன் பயனாக உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பல ஆண்டுகளாக முயற்சி செய்து நடக்காத விஷயங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் நடந்துவிடும். இப்படி பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தொழில் வளர்ச்சி அடைகின்ற நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்களே உங்களை ஒப்புக்கொள்வார்கள். உங்களது வெற்றிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அனைவரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்னும் அளவிற்கு நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களது செயல்பாடுகள் வெகு சிறப்பாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது
ஏழுக்குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கின்றன. குருச்சந்திரன் 10ஆம் இடத்திலே சேர்க்கை. இந்த கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்பவனாக இருக்கின்றன. வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது தீர்ப்பாகிவிடும். இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த சிக்கல்கள், சர்ச்சைகள், வழக்குகள் போன்றவை அனைத்தும் தீர்ந்துவிடும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அலுவலகத்திலே ஏதேனும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள், பிரச்சனைக்குரிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் சுமூகமான முறையிலே தீரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு தொடர்ந்து இன்றைக்கும் சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். நாளைக்கு காலை 5:30 மணிக்கு தான் முடியுது சந்திராஷ்டமம். அதனால துலா ராசிக்காரர்கள் இந்த நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வரவும். பெரிய தொகையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் கூட யாராவது கூப்பிட்டு போங்க. பேங்க் போகணும், ட்ரா பண்ணணும் அப்படின்னா கூட யாராவது வச்சுங்க பக்கத்தில். ஏன்னா நீங்கள் மறதியில் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. சந்திராஷ்டம நாட்களில் தான் நிறைய தொலைஞ்சு போகும். பர்ஸ் தொலையும், செல்ஃபோன் தொலையும், எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். அதனால் இந்த நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே உங்களது பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளியே செல்லும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம். யாருக்கும் இன்னைக்கு பணம் கொடுக்க வேண்டாம். அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிடுங்க, யாருக்கா கொடுக்க வேண்டி இருந்தால் கூட. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 7ஆம் இடத்திலே குருவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே தந்தை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும். தந்தையால் நன்மை ஏற்படும். பிதுர்ராஜ்ய சொத்து ஏதாவது வரவேண்டியிருந்து அது ஏதாவது சிக்கல் இருந்தால் அதெல்லாம் இப்போ சுலபமாக வந்துவிடும். தந்தை மகன் சேர்ந்து தொழில் செய்பவர்களாக இருந்தால் இப்பொழுது அந்த தொழில் அமோகமாக வெற்றி அடையும். தந்தையின் தொழிலை செய்கின்ற தனையனாக இருந்தாலும் இப்பொழுது வெற்றிகள் மிக பெரிதாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும். நன்மைகள் நடைபெறும். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொதுவாகவே 6ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் நன்மை செய்யும். அதிலும் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மை. ராசி அதிபதியோடு சேர்ந்து விட்டதால் இன்னும் நன்மை. ஆகவே நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளிலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வலுவாக காணப்படுகிறது. 9க்கும் 10க்கும் அதிபதியான கிரகங்கள், அதாவது சூரியன் புதனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறது. 5குடைய செவ்வாய். 5குடையவன், 9குடையவன், 10குடையவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. பல வசதிகள் இப்பொழுது கிடைக்கும். விலை உயர்ந்த சில பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். லக்ஸூரியஸ் பொருட்கள் என்று சொல்லலாம். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஆனால் நம்ம சொசைட்டியில் ஒரு காலத்தில் லக்ஸுரியாக இருந்தது, இன்னைக்கு கம்ஃபர்ட்டு. ஒரு காலத்தில் கம்ஃபர்ட்டாக இருந்தது, இன்னைக்கு நெசசிட்டி. அதனால எது லக்ஸுரி, எது கம்ஃபர்ட், எது நெசசிட்டிங்கிறதையே டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விலை உயர்ந்த அதிநவீனமான பொருட்களை எல்லாம் வாங்கி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய, உங்களை வசதிப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிலே உருவாகும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் நடைபெறும். தாயாரால் நன்மை நடைபெறும். தாய் மாமாவால் நன்மைகள் நடைபெறும். பிள்ளைகளால் பல நன்மைகள் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு பிறந்த வீட்டு சீதனமாக சில சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மிகப்பெரிய அளவிலே பணம் வராது, இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் நடைபெறும். மனதிலே அமைதி குடிகொள்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். நாளைய தினம் புதன்கிழமை 20/2
2013 சுப முகூர்த்த நாள். எர்லி மார்னிங் முகூர்த்தம் காலையில் 6:15 7:30, 6:15 to 7:30 அதிகாலை முகூர்த்தம். நாளை தினம் சுப முகூர்த்த நாள். ஒரு நல்ல மங்களகரமான நாளாக நாளை தினம் விளங்குகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம். உயிருக்கு உறவுகள் படைத்தாய், உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய். அறிவினில் 1000 கலைகளை படைத்தாய், உயர் பெரும் ஞானத்தை அளித்தாய். உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே, உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய். நல்ல வாழ்வினை தந்தாய், வாழ்வில் வளங்களை தந்தாய். ஆசைகள் வளர்த்திடும் மனமதில் நின்றாய், ஆணவ நோயினை கொன்றாய். வாழ்வாய் வளமாய் என்னை ஆளும் தாயே, வாழ்வாய் வளமாய் என்னை ஆளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. உன்வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம், உன்வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம். பூவினில் மாலைகள் தந்தோம், உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம். இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, இரவாய் பகலாய் உலகாளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய்
பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். அதிலே புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றிய ஒரு அறிமுக உரையை நேற்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றைய தினம் பார்க்கிறோம். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் கும்பராசியிலும் 4ஆம் பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குபேர பூஜை செய்ய வேண்டும். ஒரு சில புராண நூல்களிலே குபேரனுடைய நட்சத்திரம் புரட்டாதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குபேரன் அழகாபுரியை ஆண்டு வந்தவன். அந்த அழகாபுரி மன்னனாக வாழ்ந்தவன் குபேரன். சகோதரர்களால் நாட்டை விட்டு விரட்டப்பட்டவன். நாட்டை விட்டு விரட்டப்பட்டு ஆட்சி பறி போய் சொத்துகள் அனைத்தும் போய் பிறகு காசிக்கு சென்று அங்கே உள்ள காசி விஸ்வநாதரை சிவபெருமானை குறித்து தவம் செய்து அவரிடமிருந்து பல வரங்களை பெற்று நிதிக்கு அதிபதியாக, ஐஸ்வர்யத்திற்கு அதிபதியாக, லக்ஷ்மியின் நிதிக்கு லக்ஷ்மி வழங்குகின்ற ஐஸ்வர்யம் அனைத்தையும் நிர்வாகம் செய்கின்ற அதிபதியாக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் குபேரன். அஷ்ட திக்குகளிலே வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன். அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்லி எண் திசை காவலர்கள் என்று தமிழிலே சொல்வார்கள். 8 திசைகளுக்கும் ஒரு காவலர் உண்டு. அதிலே வடதிசைக்கு காவலராக இருப்பவர் குபேரன். இந்த குபேரன் தான் செல்வத்தை கட்டி காப்பவர், சிவபெருமானின் நண்பர். அவரால் நிதிக்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டவர் குபேரன். அந்த குபேரனோடு தொடர்புடைய ஒரு நட்சத்திரம் புரட்டாதி. ஆகவே புரட்டாதி நட்சத்திரத்திலே உள்ளவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆவதற்கு வாய்ப்புண்டு. இதுவரை அப்படி ஒன்றுமே இல்லையே. ரொம்ப சாதாரணமாக தானே இருந்துகிட்டு இருக்கோம். ஹேண்ட் டு மவுத்து தான் லைஃபே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னமோ புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரனாவா அப்படின்னு சொல்கிறீங்களே என்று சிலர் நினைக்கலாம், வாய்விட்டு கேட்கலாம். ஆனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலே அத்தகைய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உருவாகும். அத்தகைய வாய்ப்பு உருவாகும் பொழுது இவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய செல்வத்திற்கு அதிபதியாக ஆக முடியும். இவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் புரட்டாதி நட்சத்திரத்தன்றும் குபேர பூஜை செய்ய வேண்டும். குபேரனை வழிபடுவதற்கென சில வழிமுறைகள் இருக்கின்றன. குபேர பூஜை அப்படின்னு புக்கே தனியாக கிடைக்கும். ஆன்மீக நூல்களை பதிப்பித்து வெளியிடும் நிறுவனங்களுக்கு சென்றால் அங்கே குபேர பூஜை, லட்சுமி குபேர பூஜை அப்படின்னு புக்கு போட்டிருப்பாங்க. அந்த புத்தகத்திலே உள்ள வழிமுறைகளை பின்பற்றலாம் அல்லது மனதார துதித்து வழிபடலாம். உங்களுக்கு தெரிந்த மொழியிலும் பிரார்த்தனை செய்யலாம். இறைவனுக்கு மொழி பேதம் கிடையாது. செல்வத்திற்கு அதிபதியான குபேரனை புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு மிக சுலபமாக குபேரனின் அருள் கிடைக்கும். குபேரலிங்கம் அப்படின்னு திருவண்ணாமலையிலே ஒன்று இருக்கிறது, அனைவருக்கும் தெரியும். 8 திசைக்கு அதிபதிகளும் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை வழிபட்டு அருள் பெற்றனர் என்பது அண்ணாமலை தலபுராணத்தின் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயமாகும். திருவண்ணாமலை தலபுராணத்திலே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எண் திசை காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக் பாலகர்களால் வழிபடப்பட்டவர் அருணாச்சலேஸ்வரர். அந்த அருணாச்சலேஸ்வரரை வடதிசையில் அமர்ந்து வழிபட்டு வடதிசைக்கு அதிபதியாக கூடிய ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு வரத்தை அண்ணாமலையாரிடமிருந்து பெற்றவர்தான் குபேரன். குபேரன் வழிபாடு செய்தால் செல்வம் சிறப்பாக கிடைக்கும். நல்ல வாழ்வாங்கு வாழ முடியும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெற முடியும். குபேர பூஜை என்று செய்யும் பொழுது சிவபெருமானையும் வழிபட வேண்டும், லக்ஷ்மி தேவியையும் வழிபட வேண்டும். சிவபெருமான் ஆணையிட்டால் அவர் பணம் கொடுப்பார். ஆகவே சிவ வழிபாடு குபேர வழிபாட்டில் ஒரு அங்கம். வடக்கு திசைக்கு அதிபதியாக உள்ள குபேரனை அனைவருமே வழிபடலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, அனைவருமே குபேர பூஜை செய்யலாம். அந்த குபேரனை பூஜை செய்வதற்கு தாமரை மலர்களை பயன்படுத்துவது வழக்கம். தாமரை மலர்களால் குபேரனுக்கு பூஜை. தங்கக்காசு, வெள்ளிக்காசு அல்லது செப்பு காசு, காப்பர் காயின்ஸ், இதை போட்டு குபேரனுக்கு பூஜை செய்வார்கள். குபேரனுக்கு அஷ்டோத்திரம் தனியாக இருக்கிறது, அதை சொல்லி குபேர வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு பூஜை செய்யும் போது அதிலே குபேரனை பற்றிய பெருமைகளெல்லாம் அதிலே வரும். குபேரனுக்கென்று தனியாக காயத்ரி மந்திரம் உண்டு. குபேரனுக்கு தியான ஸ்லோகங்கள் இருக்கின்றன. குபேரனுடைய
பெருமைகளை சொல்லுகின்ற வேத மந்திரத்தை சொல்லிதான் கோவிலிலே தீபாராதனை செய்வார்கள். ஆகவே குபேரனை பற்றிய நிறைய தகவல்களை இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக சொல்லவிருக்கிறேன். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேர வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்தவி கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனத மகா குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். சில இடங்களில் பார்த்தா குடும்பத்திலேயோ இல்லை நட்பு வட்டாரங்களையோ ஒற்றுமை குறைவு பார்க்கலாம். அதாவது 2 பேர் பேசும்போது நல்ல ஒத்துமையாக பேசுவா, 3வது ஆள் வந்த உடனே கொஞ்சம் ஒற்றுமை குறையும். 5-6 பேர் சேர்ந்துட்டால் ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கருத்து வேறுபாடு ஒற்றுமை இல்லாத நிலைன்றது ஒரு பெரிய சங்கடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், உறவு முறைகளாக இருக்கட்டும், ஒற்றுமை இல்லைன்னா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இப்போ 5 பேர் 7 பேர் அண்ணன் தம்பி இருப்பான், சொத்து பிரச்சனை வரும், ஒருத்தருக்கு பிரிச்சுக்க முடியாது, எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், யாருக்கும் நிம்மதி இருக்காது, ஒருத்தருக்கும் நிம்மதி இருக்காது. என்ன காரணம்னா 5 பேர் 6 பேர் ஒன்றா சேராமல், ஒற்றுமை இல்லாமல், ஒருத்தருக்கொத்தர் கருத்து வேறுபாடோட, சண்டை சச்சரவோட, மன வருத்தத்தோட, பிரச்சனைகளோட, கடனோட வாழ்ந்துட்டுருப்பான். அதெல்லாம் இல்லாமல் ஒற்றுமை வரத்துக்கும் ஒத்து இருந்து பல நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். அதுக்கு அடுத்து சிலர் யோக வாழ்க்கையில் அதிக நாட்டம் இருக்கும். அந்த மாதிரி யோக வாழ்க்கை நல்ல சாந்தி மனசோட பரபரப்பு இல்லாமல் அமைதியாக வாழணும், குடும்பத்துக்குள்ளே சாந்தி நிலவணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும், அதே நேரத்தில் குண்டலி யோகம் பயிலக்கூடியவர்களுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். ஆரோக்கியம் நிலைத்து இருக்கும். சில பேருக்கு பார்த்தா உடம்புல ஆரோக்கிய குறைவு இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும். அதில் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்படுவாள். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்படுறவர்களுக்கு, ஏன் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்படுறான்னா மனதை கட்டுப்படுத்த முடியாது. இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிட்ருவா. அதுக்கப்புறம் வியாதி அதிகமாகும், நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பான். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இல்லாமல் மனம் அவஸ்தைப்படுறவாளுக்கும், மனம் தவிக்கிறவாளுக்கும் மனம் ஒருநிலைப்படும். மனசை வயப்படுத்தினால் மனமது செம்மையானால் தான். மனதை செம்மப்படுத்த தான் எல்லாமே மந்திரங்கள் உள்பட. அது சரியாயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கடந்து நிற்கலாம். மனதை ஒருமுகப்படுத்தவும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். இதை தவிர ஞானம், வைராக்கியம் 2மே கிடைக்கும். வைராக்கியம் வந்தால் ஞானமும் வரும். யாருக்கு வைராக்கியம் வந்துவிட்டோ அவளுக்கு ஞானத்தோட நெருக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். வைராக்கியம் வந்தால் ஞானமும் வரும். அப்போ தேவையற்ற சச்சரவுகள் இருக்காது. அதனால் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் தேவையற்ற சச்சரவு இருக்காது, மனம் ஒருமைப்படும், சங்கடங்கள் விலகும். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது சங்கடகர சதுர்த்தின்றது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமான அருகம்புல்லால் அர்ச்சிக்கிறது நல்லது. அதேமாதிரி எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் விநாயகனை பூஜித்து செய்தால் இந்த ஜபம் பண்ணுறவாளுக்கு பலன் கைமேல் கிட்டும். இந்த ஜபத்தை ருத்ராட்ச மணியாலேயோ ஸ்படிக மணியாலே ஜபிக்கலாம். இது உங்களுக்கு சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். தேய்பிரை சதுர்த்தி அல்லது வளர்பிறை சதுர்த்தியை போனால் ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 108 உருவீதம் ஜபிச்சுக்கிட்டே வரலாம். கட்டாயம் மந்திரம் சித்தியாகும். சொப்பனத்தில் யானையை தரிசிக்கிற வாய்ப்பு வரும், இல்லை விநாயகர் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷமானது. விநாயகரை வெண்மையாக தியானம் பண்ணால் மனசாந்தி வரும். மஞ்சள் நிறமாக விநாயகர் பெருமானை தியானம் பண்ணால் அவளுக்கு தங்கம் விருதி அடையும். சிவப்பு நிறமாக பண்ணால் சத்ரு பயம் விலகும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தொடர்ந்து விநாயகர் எந்திரம் வச்சோ அல்லது விநாயகர் பிம்பம் வச்சோ அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சோ ஜபிக்கலாம். இல்லை விநாயகர் படம் வைத்தும் வழிபாடு பண்ணலாம். தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கோங்க. ஓம் சம் சம் கம் பகவதே. ஓம் சம் சம் கம் பகவதே. நித்ய யோகயுக்தாய நித்ய யோகயுக்தாய சச்சிதானந்த ரூபினே. நித்ய யோகயுக்தாய சச்சிதானந்த ரூபினே விநாயகாய நமஹா.
ஓம் சம் சம் கம் பகவதே நித்ய யோகயுக்தாய சச்சிதானந்த ரூபினே விநாயகாய நமஹா. இந்த மந்திரத்தை யஜ்ஜத்தில் பண்ணும்பொழுது நமகான்ற வார்த்தைக்கு பதிலாக ஸ்வாகான்ற வார்த்தையை சேர்த்துக்கலாம். அதனால் ஜபத்துக்கு நமகான் முடித்தா போகிறோம். தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். சொன்னபடி அனைத்தும் கட்டாயம் கிட்டும் சொல்லலாம். நாளைக்கு இன்னும் ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவன். கம் கணபதையே நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் இழைச்சனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தனை புன்னியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரையம்பகே தேவி கௌரி அம்மா தேவி தாயே நாராயணனி நமோஸ்துதே. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் சுதரின் அன்பு கலந்த பணிவு கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். நான் நினச்சிப்பேன் அடிக்கடி, நம்ம முன்னோர்கள் நல்ல முறையில் வளர்த்தாங்க, நல்ல வழிகளை காட்டினாங்க, நல்ல பாதைகளை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாதைகள் நமக்கு அரணாக இருந்து அதாவது அறத்தை விட்டு நம்ம மாறாமல் நம்ம நல்ல வகையில் போய்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நாமெல்லாம் நல்லா இருக்கோம்னா காரணம் நம்ம முன்னோர்கள் தான். ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சி இதுதான் சரியான பாதை, இதுதான் சரியான தர்மம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தால் தான் நாம் இப்படி இருந்துகிட்ருக்கோம். இந்த ஞாபகம்ங்கிற விஷயத்தையே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. அதனால் நான் என்ன ஞாபகத்தில் தான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கும்போது நான் சிந்திப்பேங்க. இதெல்லாம் குழந்தையிலேருந்து எனக்கு ஒரு வியாதின்னு வச்சுக்க பரவாயில்ல. ஏன்னா நல்லதையே தான் நினைக்கணும் அப்படிங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணுவேன். கடவுள்கிட்ட வேண்டும் போது நல்லதே சிந்திக்கவை, அந்த நல்ல சிந்தனையை மற்றவனுக்கும் கொடுத்து இப்படி தான் நம்ம வாழணும். ஏன்னா நல்லது எப்போவுமே பியூர் வாட்டராக இருந்தால், அதுக்கு நம்ம பியூர்னு சொல்ல வரல, அந்த தண்ணியில் நீங்கள் காஃபியும் போட்டுக்கலாம், டீயும் போட்டுக்கலாம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் பண்ணலாம். அந்த தண்ணியில் ஏற்கனவே ஒன்று கலந்து வச்சுக்கோங்க. இல்லை டீ தண்ணிங்கன்னா டீ தண்ணியா அப்போ அதை நம்ப முடியாது, எனக்கு பியூர் வாட்டர்னு கொடுங்க, நான் அதை சாம்பார் பண்ணுறேன், ரசம் பண்ணுறேன், இல்லை மோராது கொடுக்குறேன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம பியூராக இருந்துட்டோம்னா, பியூர் எப்படி நாங்கள் எந்த விதமான சிந்தனையில் தெளிவு எப்போவுமே, அதாவது இதை நினச்சேன் அதை நினச்சேன்னு அதை பொல்யூட் பண்ணிக்காமல் பியூருங்க பரிசுத்தமாகும். அதாவது சிந்தனையில் தெளிவாக இருக்கிறது பரிசுத்தம். என்ன பரிசுத்தம்னா அதுக்கும் சொல்லி போய் நம்ம சாமியாராகி உட்காந்துட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணுறது மட்டும் பரிசுத்தம் இல்லைங்க. மனசில் கபடம் இல்லாமல் வெகுளித்தனம், அதாவது எல்லாமே உண்மையானது தான், எல்லாமே இறையம்சமானது தான், எல்லா உயிர்களையும் இறைவன் தான் கலந்துருக்கான், இறைவன் தான் காப்பாற்றுறான், படைத்தது அவன் தான், காப்பது அவன் தான், அழிப்பதும் அவன் தான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறத சின்னமாக நம்ம மனசில் நினச்சி வாழ்ந்தோம்னா அதுதான் சிறப்பு. எதுக்காக சொல்லவேனாக்க, எனக்கு ரொம்ப பாதரேஷனுங்க. நாமெல்லாம் தப்பிச்சிட்டோம்னா நாமெல்லாம் ஓரளவுக்கு சிந்தனை பண்ணி ஒரு நல்ல வழிக்கு போய் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வருங்கால குழந்தைகள் இருக்குது பாருங்கள், அதுக்கு சரியான வழியை நம்ம ஒதுக்கலைன்னா அந்த கடமைங்கிறது ரொம்ப பிரதானமான உண்மைங்க. சமீபத்தில் 150 வருஷம் விவேகானந்தருடைய ஃபங்க்ஷன் நடந்தது. 150th year ஆஃப் சுவாமி விவேகானந்தா. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை கூப்பிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடம், அது எங்கேங்கிறத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாமே குழந்தைங்க, அதாவது 2வது கிளாஸ் படிக்கிறது, 1ஆம் கிளாஸ் படிக்கிறது, சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மாஸ்டர்ஸ் எழுத உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. நான் மாஸ்டர்ஸ் எழுதுறா குழந்தையில் இருந்தவன், இப்போ நான் இல்லை நீங்கள் பரவாயில்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு சொல்லுங்க போது என்னென்னா எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க. 1 2 3ன்னு ஸ்பெல்லிங் கூட படிச்சுட்டு இருந்தீங்க. ONE1 TOO2 TXHRE3 அப்படிலாம் படிக்கும்போது நான் என்ன பண்ணேன், என்னோடய சிற்றறிவு தோன்றியதை அவங்ககிட்ட நீ பகிர்ந்துக்கிட்டேன், அதை உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். உங்ககிட்டனாக்க நம்ம குழந்தைங்களை அதை கேட்கட்டோங்கிறதுக்காக. ONE1 எனக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அதை நீங்கள் சும்மா அப்ரிவேட் பண்ணி பாருங்கள், நல்ல விஷயங்களை நீங்களே எழுதிக்கங்கன்னு ஒன்று சொன்னேன். ONE அப்படின்னா ஒன் நேம் எவர். நமக்கு வைக்கிறது ஒரே பேர் தான். குழந்தையில் ஒரு ஸ்ரீதர்னு வைக்கிறாங்க, ஒரு குமார்னு வைக்கிறாங்க, ஒரு ரவின்னு வைக்கிறாங்க. அந்த ஒரு பேர் தான் கடைசி வரைக்கும் இருக்குது. ஒன் நேம் எவர் இஸ் ஒன். 2 அப்படிங்கிறது TWO, அதாவது திங்க் வித் அதர்ஸ். TWO. அப்போ எப்போவுமே தனியாக நம்ம ஒரு முடிவு பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்க ஊரோடு சேர்ந்து வாழுங்க மாதிரி மற்றவங்களோட சேர்ந்து திங்க் பண்ணணும் நல்ல விஷயங்களை. திங்க் வித் அதர்ஸ் TWO2. 3ங்கிறது THREE. 3 ட்ரூத், ஹானஸ்டி, ரியலைசேஷன், எவர் எலிவேஷன். THREE ட்ரூத், ஹானஸ்டி, ரியலைசேஷன், எவர் எலிவேஷனா, அதாவது ட்ரூத் உண்மை, நேர்மை, உணர்ந்து கொள்ளுதல். ரியலைசேஷன், எவர் எப்பொழுதும் நம்மை உயர்த்தும், உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, உள்ளத்தோடு உணர்ந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ அதை எப்பவுமே நம்ம உயர்த்தும். 4 அப்படிங்கிறது FOUR, ஃபாலோ ஒன்லி யூனிவர்சல் ரூல்ஸ் தான்.
நமக்குன்னு ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு இப்படி தான் நான் வாழ்வேன்னு பிடிவாதம் பிடிக்காம ஊரோடு ஒத்து வாழங்கிற மாதிரி ஃபாலோ ஒன்லி யூனிவர்சல் ரூல்ஸ். அதான் FOUR. 5ங்கிறது வந்துங்க ஃபைண்டுன்னு சொல்லலாம், ஃபாலோன்னு சொல்லலாம். ஃபைண்ட் இந்தியன் வேதாஸ் எனர்ஜின்னு, அதாவது ஃபாலோ இந்தியன் வேதாஸ் எனர்ஜின்னு சொல்லலாம். ஃபைண்ட் நான் ஃபாலோ பண்ண முடியலனாக்கா ஃபைண்ட் கண்டுபிடி, ஃபைண்ட் இந்தியன்ஸ் வேதாஸ் எனர்ஜி, ஃபைண்ட் இந்தியாஸ் வேதாஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி சக்தி இருக்கிறதுல அந்த வேதத்தில் அவ்வளோ எழுதப்படாத ஒரு மறை காவியம் அது. அந்த நம்ம வேதங்கள் இருக்க எழுதப்படாதது, ஆனால் அவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. வேதம் தான் நமக்கு சிலபஸ், வேத வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்போது அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, வேத நெறியில் இருக்கிறதான உண்மைங்கிறார். அது மாதிரி அந்த ஃபைண்ட் இந்தியன் வேதாஸ் எனர்ஜின்னா 6 அப்படின்னா SIXன்னா C இண்டிவிஜுவல் ஜெராக்ஸ்னா உன்னை நீயே தெரிஞ்சுக்கோ. C இண்டிவிஜுவல் ஜெராக்ஸ், நம்மளை ஜெராக்ஸ் எடுத்து போட்டு பார்த்துக்கணுமா. 7ங்கிறது C பார் என்ஜாய் ரசி, V வைப்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நேச்சர். இந்த இயற்கையான அழகுகள்லாம் பார்த்து CSEV எனக்கு C என்ஜாய் வைப்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நேச்சர்னு, அதான் 7. 8ங்கிறதுக்கு EIGHTனா எவர் இண்டல்ஜ் காட்ஸ் ஹையஸ்ட் டிரான்ஸ்மிஷன். எப்போவுமே கடவுளை சாதாரணமாக ஒரு முருகன், ஒரு ராமன், ஒரு கிருஷ்ணன், ஒரு அல்லா, ஜிஷ்ணு இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கே, அதுதான் இறைவன். எவர் இண்டல்ஜ் காட்ஸ் ஹையஸ்ட் டிரான்ஸ்மிஷன், உயர்ந்த ஒன்று இருக்கிறதே, அந்த ஒன்றை எப்போது நினைத்துக் கொள்ளலாம். 9ங்கிறது NINE நோ இன்ஸ்பிரேஷன் நோ எக்ஸ்பிரஷன். அதாவது நோ இன்ஸ்பிரேஷனுங்கிறது நம்ம எதையுமே இன்ஸ்பயர் ஆகணும், இன்ஸ்பயர் ஆனால் இன்வால்வ் ஆகணும். நோ இன்ஸ்பிரேஷன் நோ எக்ஸ்பிரஷன். அப்படி இன்வால்வ் ஆகலைன்னா எக்ஸ்பிரஷனே வராது. என்னமோ கடவுள் அப்படி இல்லாமல் உள்ள பூந்து கடவுளே இருக்கியா, நீ உண்மைதான்ப்பா, எனக்கு புரிய வைப்பா அப்படின்னு நோ இன்ஸ்பிரேஷன் நோ எக்ஸ்பிரஷன். அது புரியணுமா, அப்போ எக்ஸ்பிரஷன் வரணுமா. 10ங்கிறது சுலபமாக சொல்லுறதா சொன்னேன், TENனா டெல் எவர் நாராயணா. நீங்கள் என்னென்னா சொல்லலாம், நாராயணான்னு சொல்லலாம், நரசிம்மான்னு சொல்லலாம், நாகராஜான்னு சொல்லலாம். டெல் எவர் நாராயணா. அப்படி நாராயணாங்கிறதுங்க வாழும் தெய்வம், வாழ வைக்கும் தெய்வம், வாழ வைத்து கொண்டிருக்கும் தெய்வம். 8 எழுத்து மந்திரம்னா ராமானுஜர். ஸோ டெல் எவர் நாராயணான்னு இப்படி 1 2 3 சொன்னேன். அங்கே குழந்தைகளை சொல்லிட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி வாழ்க்கையில் தசம் அதாவது சதம்னு சொல்கிறாங்களே, சத்தியமும் தர்மம்னா சதம்னா, சதம்ங்கிறது 100னா எப்போ சத்தியமும் தர்மமும் இருக்கோ நம்ம சதம் அடிச்சுட்டோம் அர்த்தமா. அந்த சதம் எல்லாருக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது கடமைங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நம்ம குழந்தைகளை வளர்க்க வேண்டியது நம்ம கடமை. அது கூட முக்கியமானதுங்க இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஏன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா உள்ள அவங்க தான் குழந்தை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவை நல்லவையாவதும் தீயவையாவதும் அன்னை வளர்க்கலைங்கிறது. அந்த 3 மாத குழந்தையிலேருந்து, அதாவது கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தை வளர்க்கணுமா, நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுத்து. அப்படி நல்ல வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கு நல்லா சிந்திக்கணுமா. அவங்களும் நல்ல சிந்தனை சிந்திச்சாங்கன்னா சிந்திக்க தெளிவு வரும். தெளிவில் பிரகாசமான குழந்தைகள் பூமிக்கு பிறக்கும். அந்த பிரகாசமான குழந்தை தான் எதிர்கால மண்டலா பூமியை காப்பாற்றும். அப்படிப்பட்ட காப்பாற்றுற குழந்தைகளை பூமிக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி. ஓம் ஹர ஹர